Good morning students. Next example 2.18 Kala and Vani are friends. Kala says today is my birthday and she asked Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrated her birthday. இப்போ கலாவும் வாணியும் பேசிக்கிறாங்க. பேசும்போது நமக்கு கலா என்ன சொல்றாங்கன்னா டுடே இஸ் மை பர்த்டே, when will you celebrate your birthday ன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வாணி என்ன சொல்றாங்கன்னா டுடே இஸ் மண்டே, ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago, 75 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஆக்சுவலா அவங்க வந்து என்ன டேல அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த கேள்வி டேஸ் டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு இல்லையா. அப்ப டேஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் ஆர்டர். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அகைன் திரும்ப அந்த சைக்கிளிக் ஆர்டர் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது ஒரு சைக்கிளிக் ஆர்டர். இந்த மாதிரி நமக்கு சைக்கிளிக் ஆர்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம செய்ய போற மாடல் எதுல சால்வ் பண்ணுவோம்? கான்கிரன்ஸ் மாடல்ல தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சைக்கிளிக் ஆர்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கான்கிரன்ஸ் மாடல்ல அப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து டேஸ் டிபெண்ட் பண்ணி வந்திருக்கனால கான்கிரன்ஸ் மாடல்ல அப்ளை பண்ண போறோம். இப்போ பர் வீக் நமக்கு எத்தனை டேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 7 days. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 7 days இருக்கு இல்லையா. நம்ம கான்கிரன்ஸ் மாடலை அப்ளை பண்ண போறோம். அப்ப பர் வீக் 7 days நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ நமக்கு இந்த சம்ல வரப்போற ரிமைண்டர் வேல்யூ டெஃபினட்டா பிலோ 7 தான். அப்போ மினிமம் ரிமைண்டர் வேல்யூ 0, மேக்ஸிமம் ரிமைண்டர் வேல்யூ 6. அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லெட் 0, 1, 2, 3, 4, 5, 6. இந்த நம்பர்ஸ் எல்லாமே டேஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ண போறேன். 0ன்றத சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெட்னஸ்டே, 4 தர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே அப்படின்னு நானா எடுத்துக்கிறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே டேஸ்க்கு அசோசியேட் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாணி என்ன சொல்லியிருக்காங்க? டுடே இஸ் மண்டே 75 days ago. டுடே இஸ் மண்டேன்னு சொன்னாங்களா. ஸோ மண்டேக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம் 1. 75 days ago. அப்போ 75 daysக்கு முன்னாடின்றனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? 1 - 75. டுடே இஸ் மண்டே 75 days agoன்னு சொன்னனால மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கான்கிரன்ஸ் அப்ளை பண்ணும்போது 1 - 75 என்ன சொல்லலாம்? -74. இந்த இடத்துல நம்ம மாடுலோ என்ன அப்ளை பண்ணணும்? மாடுலோ 7. ஏன்னா நமக்கு இது சைக்கிளிக் ஆர்டரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. எந்த சைக்கிளிக்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ். அப்போ 7 இருக்கனால மாடுலோ 7 அப்ளை பண்றோம். இதுல நமக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க? கான்கிரன்ஸ். நம்ம மாடுலோ 7 அப்ளை பண்ணோம்னா பேலன்ஸ் நமக்கு -4 வருமா? 74ல நமக்கு 7ஆல டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் -4 இருக்கும். மாடுலோ 7 நமக்கு தெளிவா தெரியும். எந்த ஒரு ப்ராப்ளம்ல ரிமைண்டர் வேல்யூ டெஃபினட்டா பாசிட்டிவ்ல தான் எழுதும். மினிமம் ரிமைண்டர் வேல்யூ 0, மேக்ஸிமம் ரிமைண்டர் வேல்யூ டிவைசரோட ஒன்று கம்மியா இருக்கும். அப்போ இங்க நமக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு இல்லையா, இதை பாசிட்டிவா ப்ரெசென்ட் பண்றதுக்கு நமக்கு மாடுலோ வேல்யூ என்ன இருக்கோ அதை இங்க முன்னாடி எழுதி இந்த வேல்யூ சால்வ் பண்ணணும். நம்ம மாடுலோ வேல்யூ என்ன எடுத்திருந்தோம்? 7. அப்போ 7 - 4 ஆன்சர் 3. கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன நமக்கு? 3. இந்த 3ன்ற நியூமரிக்கல் வேல்யூக்கு அசோசியேட் ஆகக்கூடிய டே என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே. அப்ப என்ன சொல்லிடலாம்? therefore வாணி celebrated her birthday on Wednesday. ஸோ வாணி அவங்க பர்த்டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? வெட்னஸ்டே. இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.